ரொம்ப டைம் எடுக்காமல் சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி சத்து உருண்டை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா எள்ளை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சத்து உருண்டை பண்ணாலும் சரி எள்ளு வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. கருப்பு எள்ளில் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் ரெகுலராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. கருப்பு எள்ளை நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வறுத்துருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வறுத்தாலே போதும். வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு சத்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் இதில் உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது. இதை வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோலெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்ம உருண்டை மாதிரி செய்கிறதுனால தோல் வந்து தேவையில்லை. நல்லா தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக்சியில் ஃபஸ்ட்டு எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வேர்க்கடலை, இதை வந்து ஆற வச்சு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெள்ளை பாகெல்லாம் காய்ச்ச போகிறதில்ல. இதை வந்து ஜஸ்ட்டு அந்த வெள்ளத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதனால் ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். இதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நரநரனே சாப்பிடும்போது நல்லா இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப மாவாக அரைக்க வேணாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி நெய் எதுவுமே விட வேணாம். இதில் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையிலையும் எள்ளுலையும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து அரைச்சாலே வரும். அந்த எண்ணெய் தன்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம், உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நல்லா இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி உருண்டை வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த வேர்க்கடலை எள்ளில் இருக்க எண்ணெய் தன்மையிலே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு 2 உருண்டையை போட்டு விட்டிங்கன்னா அவங்க ஸ்நாக்ஸ் டைமில் இதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா நாளைக்கும் அதை வந்து கேட்பாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.